சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபர்டிலைசர் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கிளிப் தான் இது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் மேலே கார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். நீங்கள் அந்த காம்போஸ்ட் வீடியோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேனில் தான் வந்து நான் காம்போஸ்ட் ரெடி பண்ணுவேன் நான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னில் தான் பார்த்தீங்கன்னா நான் காம்போஸ்ட் ஆனதை ரெடி பண்ணுவேன். நான் என்னோடய காம்போஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ட்ரெயின் ஆகி அந்த லிக்விட் வந்து அதில் வடிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதாங்க அந்த லிக்விட் ஃபர்டிலைசரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டருக்கு ஒரு 10 ml அப்படின்றதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். தாராளமாக செடியானது ரொம்ப நல்லாவே வளரும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட் இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் காம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எப்பவும் போலவே ஒரு சாயில், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம காய்கறி வேஸ்ட், அதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் சாயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் தெளிச்சிக்கலாம், இல்லைனா எரு இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி லேயர் பை லேயராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். காய்கறி வேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரெடியாக ஃபுல்லாக வந்து நம்ம அந்த கேனை ஃபில் பண்ணுற வரைக்கும் போட்டுகிட்டே வரலாம். ஸோ போட்டு ஒரு நாளில் வந்து அது ஃபுல்லாயிரும். ஃபுல்லான அப்புறம் பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்க அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி பாத்திரம் வைக்கும்போது ஒரு 3 to 4 days கழிச்சு, ஃபில் ஆன அப்புறம் ஒரு 3 to 4 days கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கலெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து லிக்விட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸ்ஸு. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. இது வந்து ஒரு ஈஸியான லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதே போல் எல்லா சத்துக்களும் தேவையான பேசிக் சத்துக்கள், NPK, அதே போல் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிக்விட் ஃபர்டிலைசர். நம்ம வந்து காஸ்ட் ஃப்ரீ, நம்ம வெளியே போய் வாங்க தேவையில்லை. மற்ற ஃபர்டிலைசர் போல் லைக் சீவீட் ஃபர்டிலைசர், பஞ்சகாவியா, ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசர் நம்ம வெளியே வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நமக்கு இந்த ஃபர்டிலைசர் ஆனது கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்கள் என்ன டார்க் கலரில் இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் இந்த லிக்விட் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 daysக்கு அப்புறம், நான் உரம் எல்லாம் அந்த கேன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி அப்புறம் வச்சப்புறம் ஒரு 25 days கழிச்சு, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் கிடைக்கும். நம்ம அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.